ஹாய் ஹலோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று உங்களுக்கு கட் பண்ணுற வீடியோவை போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம டிச் பண்ணுற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு கார்னர்லேயும் இந்த சைடும் இந்த பிசுறு தெரியாமல் ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பாக மடித்து இதை எடுத்துக்க போகிறோம். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரியே கீழேயும் பார்டரில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சு நம்ம எவ்வளோ மார்க் விட்டுருந்தோமோ அவ்வளோவோ அப்படியே ஒரே தையலாக போட்டு ஒரு மடிப்பாக மடித்து இதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ளீட் மட்டும் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ விட்டுருந்தா போதும். ப்ளீட்டு இந்த அளவுக்கு ப்ளீட் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படியே பக்கத்துலேயே இந்த அளவுக்கு நம்ம ப்ளீட் வச்சு எடுத்துக்கிட்டா போதும். பாவாடைக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம இப்போ ப்ளீட் வச்சு ரெடியாக எடுத்துட்டோம். அவ்வளோதான் பாருங்கள், இப்படி தான் வைக்கணும் ப்ளீட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லைனிங் இருக்கு இல்லைங்களா, இதில் உள்பக்கமாக வச்சு நம்ம ப்ளீட் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, இதோ இருக்கு பாருங்க. நம்ம தையல் பகுதியில் உள்பகுதியில் இந்த ரெண்டு பக்கமும் கரை இருக்கிறதுனால இது அப்படியே கீழே அப்படியே விட்டுடலாம். மடிச்சுலாம் எதுவும் தைக்க வேணாம். இந்த கார்னரில் வச்சு இது எண்டு வரைக்கும் இது மேலே ஒரு தையல் போட்டு உள்ளே எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இந்த ஹெண்டில் இந்த சைடில் ஓரம் அடிச்சிட்டோம். இப்போ இதில் குட்டி குட்டி மேலே அழகாக ப்ளீட்டாக தெரியுதா, அதுக்கு உள்பகுதியில் குட்டி குட்டியாக இவ்வளோ வச்சா போதும். அப்படியே லாஸ்ட்டு ஹெண்டு வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா 1.5 மீட்டர் தான் ப்ளீட் எடுத்துருக்கோம், இது லைனிங் எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு வச்சா போதும். சின்ன சின்னதாக வச்சு தான் இப்போ நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டா மட்டும் நம்மளுக்கு போதும். இங்கே பாருங்கள், நான் அப்படியே காட்டினா தெரியாது ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு காமிக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் ப்ளீட்டு. உள்ளேயும் பாருங்கள், குட்டி குட்டியாக நம்ம இதை வச்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் பாவாடை ரெடி. இதுக்கு மட்டும் மேலே பட்டை வச்சுட்டு நம்ம கொக்கியும் அந்த பட்டையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஜாயின் பண்ணிட்டோம்னா பாவாடை ரெடி. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மட்டும் இது மேலே அப்படியே நேராக ஒரு தையல் போட்டு அப்படியே திருப்பி மேலே இன்னொரு படிமான தையல் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், மேலே அங்கேருந்து ஒரு தையல் போட்டு அதை மடித்து உள்பக்கமாக ஒரு தையல் போட்டிருக்கோம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான் பட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஊக்கு வச்சு அப்படியே மாட்டிக்கிற வேலை தான். இந்த ஹெண்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடணும். தேங்க்யூ. எங்கள் வீட்டுக்காரர் டீ எல்லாம் போட்டுன்னு வந்து தராரு. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ முன்னேற முடியாது. கண்டிப்பாக எனக்கு முக்கியமாக யார் சப்போர்ட்னா எங்கள் வீட்டுக்காரர் தான். அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார். நான் தச்சு போட்டேன்னா அவரே கொக்கி கட்டிடுவார். எனக்கு எல்லா ஹெல்ப்புமே, வீட்டில் இருக்கட்டும், துணி தைக்கிறதாகட்டும், எல்லாமே எனக்கு இவ்வளோ நான் முன்னேறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் வீட்டுக்காரர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. மேலேயும்
நம்ம பட்டையை அடிச்சிட்டோம், கீழேயும் நம்ம ப்ளீட் ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இந்த பக்கம் திருப்பி இங்கேருந்து இந்த ஓப்பனை ஜாயின் பண்ணி எடுத்தால் பாவாடை ரெடி ஆகிடும். இங்கேருந்து கொஞ்சமாக விட்டுட்டு ஓப்பன் பீஸ் விட்டுட்டு இது நீட்டாக நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இது நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் பாவாடையை. அப்படியே தான் நம்ம திருப்பிக்க போகிறோம். பாவாடை ரெடி ஆகிடுச்சு, நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மேல் சட்டையை எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பாய்.